எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, நாளைக்கு டிசம்பர் 18 தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்கள் ஈரோட்டில் இருக்கக்கூடிய விஜயமங்கலத்துக்கு வருகை தராங்க. அங்கே வந்துட்டு ஈரோடு மக்கள் எல்லாத்தையும் சந்தித்து பேச போகிறாங்க. இன்றைக்கி எஸ்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டாங்க. என்னென்ன பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ஏறக்கூடாது, அங்கே கம்பி கட்டிக்கிற டிவைடர் அதை எல்லாமே தாண்டி போகக்கூடாது, கொடி கம்பத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு நடக்கவிருக்கக்கூடிய விஜய் மக்கள் சந்திப்புக்கு கூட்டத்துக்கு குறைந்தது 1500 காவலர்கள் நியமனம் பண்ணதாக சொல்கிறாங்க. இது இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தன்னை பார்க்க வரக்கூடிய தொண்டர்களையும் சரி பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு தர அளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை திரு செங்கோட்டையன் ஐயா தலைமையில் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை பார்க்குறதுக்காக 6 எல்இடிகள் திரை வச்சுருக்காங்க. 72 டாக்டரும் 120 நர்ஸுகளை பணியில் நியமனம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் இருக்குது. 20 ஆம்புலன்ஸ் பக்கம் மக்கள் பாதுகாப்புக்கு இருக்குது. அது இல்லாமல் கூட்டத்துக்கு வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில் தரது இல்லாமல் தண்ணீர் தொட்டிகள் அங்கே வச்சுருக்காங்க. ஏற்கனவே இல்லாத எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இல்லாத சிறப்பம்சங்கள், சிறப்பான விஷயங்களை மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக தந்தே ஆகணும். கரூரில் நடந்த மாதிரி இந்த கூட்டத்தில் நடந்துடக்கூடாது. இந்த கூட்டத்தில் மட்டும் இல்லை, இனிமேல் எந்த கட்சியாக இருக்கட்டும், குறிப்பாக முக்கியமாக தளபதி விஜய் அவர்களுடைய எந்த ஒரு கூட்டத்துக்கும் சரி மாநாட்டுக்கும் எந்த ஒரு மக்களுக்கு சிறிது அளவு கூட பிரச்சனை இல்லாமல், அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு சேதம் இல்லாமல் இருக்கணும் நடத்தணுங்கிறதுக்காக நல்ல தெளிவாக நேர்த்தியாக சிறப்பான ஏற்பாடுகளோடு பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உலக மீடியாக்களை திரும்பி பார்க்குற மாதிரி நாளைக்கு ஈரோட்டில் விஜயமங்கலத்தில் விஜய் அவர்களோட பேசக்கூடிய பரப்புரையை உலக மீடியாக்கள் எல்லாருமே அந்த இடத்துல தான் உற்று நோக்கி கவனிச்சிட்ருப்பாங்க. இது தமிழக அரசியலோட ஆட்சி மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் மாற்றக்கூடிய பொதுக்கூட்டமாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை தமிழக மக்கள் முதலமைச்சராக போகிறாங்க.